ஹாய் காய்ஸ், நாங்கள் இன்னைக்கு சல்லி தீவுக்கு வந்துக்கிறோம். சல்லி தீவுண்டா சல்லிக்கு மாட்டு கேட்காதீங்க. சல்லி இல்லை, தீவு மட்டும்தான் எங்கள் டைம் இல்லை. அதனால தான் இங்கே வந்துக்கிறோம். உண்மையிலே அழகான ஒரு வைப் உண்டு. நல்ல காற்றடிக்குது. சும்மா அந்த ஹீட் தான் ஃபுல் வெயிலாக இருந்தாலும் வெளியால் அங்கெல்லாம் பார்க்குற நேரம் தனிக்கிற வெயில் அடிக்குது. அவ்வளோ வெயிலாக இருந்தாலும் இந்த அடிக்கிற காற்று இருக்குது தானே, அது ஒரு சுகமான காற்றாக. நீங்க சல்லித்தீவுக்கு வந்துக்கிறீங்களா? இந்த பீச்சை பாத்துக்கிறீங்களா? இல்லையா? பார்க்கலாமா? பார்க்கலாமே. லெட்ஸ் கோ गाइस, லெட்ஸ் கோ. சார் எங்க போயிட்டு இருக்கீங்க சார்? இந்த ஏஐ வீடியோஸில் இப்படி கேமராவை தூக்கிட்டு நடக்கிற மாதிரி தான் நான் நடந்துட்டு இருக்கிறேன். இதில் வந்து நாங்கள் இன்னைக்கு வந்துக்கிறோம். இதில் வந்து நிறைய குரல் சீக்கி கொரல்ஸ் அவர்கொடைக்கு அதோடைய வந்து இப்போ நாங்கள் போகிறோம். இந்த பாருங்க, ஃபுல் ஆஃப் கொரல்ஸ். இதில் இருந்து அங்கே ஒரு தீவு விலங்கு தானே, அந்த தீவுக்கு தான் நாங்கள் போகிறோம். அதோடைய வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மணல் இது ஒன்று விளங்குது. நாங்கள் வந்து அந்த மணல், இவங்க எல்லாரும் பின்னால் வந்துட்டு அந்த பாருங்க, ஜோடி ஜோடாக வராங்க. நாங்கள் மட்டும்தான் சிங்கிள் ஆகிக்கிறேன். ஒரு வேகன்சி அவைலபிள். டோன்ட் டேக் இட் இஸ் சீரியஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ காமெடி. என்னோட லைஃபே ஒரு காமெடி தான். இப்போ இவங்க வந்து கப்பல்ஸ் ஆகிக்கிறதுனால அவங்க வந்து அங்கேக்கு வரமாட்டாங்க. அவங்கள கொண்டு போய் அந்த தீவில் நாங்கள் பார்க் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே போவோம் அந்த சின்ன மினி தீவுக்கு. சிங்கிளாக வந்திக்கிறதால என்னைய வந்து தண்ணியை செக் பண்ண அனுப்புகிறாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து அவங்க எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ கடலுக்குள்ளே நான் தான் போகிறேன் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி. கடலுக்குள்ளே இறங்கியாச்சு. ஏடா கைஸ், இப்போ வந்து அவங்க இந்த கப்பல்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நான் மட்டும் இந்த தண்ணிக்குள்ளால தண்ணியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி போய்த்திருக்கிறேன். ஆல்மோஸ்ட் கிளியரான தண்ணியாக தான் இருக்குது, கிறிஸ்டல் கிளியர். நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு, அழகு. அந்த மணல் எல்லாம் விளங்குது. தாழ்பம் பெருசாக இல்லை, ஒரு இடத்துகளில் மட்டும் கொஞ்சம் அந்த தண்ணி மட்டும் விளங்குற மாதிரி இருக்கு. அங்கே பாருங்க, நடுவில் எல்லாம் வந்து தனிக்கிற மணல் தான் விளங்குது. நோ இஷ்யூஸ். அலைகள் வந்து அடிக்குது, ஃபன் ஆகிக்குது, வைப் ஆகிக்குது, வைபா. சட்டென இடி மலையாகுது நெஞ்சம், பெண்ணே உன் பார்வைகள் மாறுதடி, பட்டென முறிந்தது இதயமும் கொஞ்சம், பக்கத்தில் வந்தால் சிவருதடி, அன்பே அன்பே நெஞ்சில் நெஞ்சில். இப்படி ஒரு பாட்டையும் படிச்சுட்டு அப்படி ஆத்தல நம்ம போய்த்துட்டு நம்மளோட பயணத்தை. இப்போ இடுப்பளவுக்கும் மேலே தண்ணி வருது. கழுத்தளவு வந்த தண்ணியில் மைக் லெஃப்ட் ஆகிட்டு லாஸ்ட்டாக பேசின எந்த விஷயமே அதில் ரெக்கார்ட் ஆகவில்லை. பிடிக்கிற அலைக்குள்ளே ஃபோன் அங்கே கொண்டு போக இயலாது. அதனால் அப்படியே ஃபோனை கொடுத்துட்டு போகிறதுக்கு கரைக்கு வந்தேன். ஆஜார் எவ்வளோ சல்லி கிடச்சி உங்களோட கமெண்ட் நான் எதிர்பார்க்குறேன். சல்லி எவ்வளோ கிடச்சி சொல்லுங்க. இந்த சல்லி தீவில் எவ்வளோ சல்லி கிடச்சி? 10,000 தான் கிடைச்சிது. ஓகே, இப்போ எவ்வளோ இழந்தீங்க? இழந்தது வந்து 2,000 இழந்தீங்க. ஓகே, வேற ஏதாச்சும் ஃபோனுக்கு ஏதாச்சும்? இல்லை, இன்னும் விளக்கல்ல, அதனால தான் அதை கொண்டு இங்கே தந்துட்டு போனாண்டே. ஓகே, தேங்க்யூ. ப்ரெக்னென்டான ஆட்களுக்கு போயிடுமா? அதுக்கான கமெண்ட் தாங்க. போக முடியாது. தேங்க்யூ. ஃபோன் எல்லாத்தையும் கரையில் வச்சுட்டு நாங்கள் 3 பேர் மட்டும் மங்கள தீவுக்கு போனோம். ஃபைனலி அங்கால தீவுக்கு போயிட்டு நாங்கள் வந்துட்டோம். தீவில் வந்து என்ன சுச்சுவேஷன் சொன்னா, அந்த தீவில் ஃபுல்லாகவே கொரல்ஸ் தான். எங்கால போனாலும் நடக்கிறதுக்கு ஒழுங்கான இடம் ஒன்று இல்லை. ஃபுல்லாக தீவை சுற்றி கொரல்ஸ் தான். அந்த தீவில் மொத்தமாக நான் நடந்தபடிக்கு 2200 ஸ்டெப்ஸ் நடந்து பட்டுச்சு. அந்த 2200 ஸ்டெப்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுக்கிறேன். யாராவது இந்த சல்லித்தீவுக்கு நீங்கள் வாரன்னு சொன்னால், சல்லித்தீவில் இங்கால நான் மென்ஷன் பண்ணுற அந்த துண்டு இருக்குதானே, அங்கின்னு இருந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500வது ஸ்டெப்ஸ் போகிற நேரம் அந்த சைடுக்கு அப்படி அந்த சைடால் நீங்கள் அந்த சைடால் 500வது ஸ்டெப் போகிற நேரம் இங்கால வருவீங்க. இந்த இங்கால பக்கத்தால் வருவீங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னோம் அந்த தீவுக்கு போகணும்னு சொல்லி. தீவும் வந்து அங்கால நல்லாவே கிட்ட தான் இருக்குது, தீவுக்கும் போகலாம். இங்கால நீங்கள் 500வது ஸ்டெப் போகிற நேரம் அங்கின்னு ஒரு இடத்துல வந்து
பூவரச மரம் இருக்கும். அந்த பூவரச மரத்தோட உள்ளுக்கார ஒரு துண்டுல பெரிய ஒரு குரல் பாறை ஒன்று வச்சு அந்த பாறைக்கு கீழே ஒரு சங்கு ஒரு விஷயம் புதைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சங்கொண்டு அதோட மென்ஷன் ஆகும். இந்த மாதிரி சங்கொண்டு அதோட இருக்கும். இத மாதிரி ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஃபுல் ப்ரௌன் கலர்ல அந்த சங்கு இருக்கும். யாராவது வீடியோ பார்த்துட்டு ஏழும்னு சொன்னால் கீழே போயிட்டு அதுக்கு ஆர்வி ரிப்ளை வீடியோ ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால் அந்த சாமான் எடுத்து அந்த சாமான் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு உடனே 2000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். லெட்ஸ் கோ கைஸ். யாராவது இருந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு. இந்த பிளேஸ் வந்து வேறு லெவல் பிளேஸ். ஃப்ரெண்ட்ஸோட வாரத்துக்கும் ஃபெமிலியாக வாரத்துக்கும் ஃபன்னாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் கட்டாயம் ஸ்லீப்பர்ஸ் எடுத்துகிட்டு போயிருங்க. ஸ்லீப்பர்ஸ் இல்லாமல் மட்டும் போயிடுவான. ஃபுல் ஆஃப் குரல்ஸ். அந்த போகிற வழியிலிருந்து சுற்றி வர எல்லா இடமும் குரல்ஸ் தான் நீக்கி முருகை கற்கள் காலெல்லாம் வெட்டும். செருப்பு இல்லாமல் மட்டும் போயிடுவான. செருப்பு எடுத்துகிட்டு போங்க. சேம் டைம் வந்து கழுத்தளவுக்கு தண்ணி இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக சேஃப்டியாக போங்க. சேஃப்டின்ற அளவுக்கு பெரிய அலைகள் அந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லை. போகிற நேரம் கொஞ்சம் கவனமாக போங்க. அங்கெல்லாம் போயிட்டு செருப்பு கட்டாயம் போட்டுக்கோங்க. பொடிய மாறுற சொன்னால் கொஞ்சம் தண்ணிக்கு நிலையாத என்னத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னால் நல்ல பேக்ஸ் எடுத்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கு. ஒரு காலத்துக்கு அதில் தண்ணி இல்லாமையும் இருக்குமாமாம். அங்கே நடந்தே போகக்கூடிய மாதிரிக்கு கேம்பிங் பண்ணக்கூடிய வசதியும் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் கொஞ்சம் அதை அவங்ககிட்ட விசாரித்து கொள்ளுங்கள்.